பத்திரிகையாளர் அரவிந்த் குணசேகரன் அவர்கள் நம்மோடு தொலைபேசி வாயிலாக இணைந்திருக்கிறார். வணக்கம் திரு அரவிந்த் குணசேகரன். 68 மணி நேரம் கழித்து 3 நாட்களுக்கு பிறகாக நடிகர் விஜய் இந்த கூட்டம், இந்த துயர சம்பவம் தொடர்பாக ஒரு வீடியோ வெளியிட்டிருக்கிறாரு. நீங்க நிச்சயமா அந்த வீடியோ பார்த்திருப்பீங்க. முதற்கட்டமாக அந்த வீடியோ குறித்து உங்களுடைய பார்வை. விஜய் தலைவரா தன்னுடைய வருத்தத்தை தெரிவிச்சிருக்கார். இறந்தவர்களுக்கு குடும்பங்களுக்கு அனுதாபங்களை தெரிவித்திருக்கிறார். அதெல்லாம் ஏற்றுக்கொள்ளலாம். தான் வருத்தத்தில் இருப்பதாகவும் நான் உடனடியாக போய் பார்க்கணும்னு ஆசைப்படுறேன். பட் இருந்தால் சூழ்நிலை காரணமாக என்னால் செல்லவில்லை, வர முடியவில்லை. இதெல்லாம் சொல்லிட்டுங்க, எங்க விஜய் ஒரு தலைவரா எங்க தப்பு பண்ணிருக்கான்னு அதை பாக்குறேன்னா, இந்த வீடியோவை ஒரு 1/2 ஆஃப் த வீடியோ ஓகே, ஒரு தலைவரா விஜய் தன்னுடைய வருத்தத்தை, ஒரு மனிதராக விஜய் தன்னுடைய வருத்தத்தை தெரிவிச்சிருக்கார். ஆனால் ஒரு கட்சி தலைவராக தன்னோட கட்சி கூட்டத்தில் நடைபெற்ற ஒரு விஷயம், தன்னோட கட்சியால் நடத்திய கூட்டத்தில் இவ்வளவு பெரிய இழப்புகள் ஏற்பட்டு இருக்கிறது. அதுக்கு பொறுப்பே எடுக்காம ஏதோ ஒரு கூட்டத்துல ஏதோ ஒரு சம்பவம் நடந்த மாதிரி அதுக்கு தமிழ்நாடு கவர்மெண்ட் தான் பொறுப்பு, சிஎம் தான் பொறுப்புங்கிற மாதிரி பேசுறாரு. விஜய்க்கு இன்னும் புரியலையோன்னு எனக்கு தோணுது. சம்பவம் நடந்தது அவரோட பிரச்சாரம், அவரோட ஒரு ஒரு பிரச்சாரமோ ஒரு தேர்தல் அல்லது ஒரு அவரோட கேம்பெயின்ல தான் இந்த சம்பவமே நடந்திருக்கு. வேற ஏதோ கேம்பெயின்ல நடந்த மாதிரி விஜய் பேசின மாதிரி தான் பார்த்தேன். ஒரு தேர்ட் பர்சனா விஜய் பேசின மாதிரி தான் நான் பார்த்தேன். சதிங்கிறாரு, மற்ற 4 மாவட்டத்தில் நடக்கல, கரூர்ல மட்டும் ஏன் நடந்துச்சு, அங்க இருக்கிற உண்மை ஒரு நாள் வெளிவரும், அங்க இருக்கிற மக்களுக்கெல்லாம் என்ன நடந்துச்சு தெரியுங்கிறாரு. சிஎம் நீங்க உங்களுக்கு ஏதாச்சுன்னா டைரக்டா எங்கிட்ட பாருங்க, என் கட்சிக்காரங்களை எதுவும் பண்ணாதீங்கிறாரு. எனக்கு ஒன்றும் புரியலைங்க. இது நடந்தது எல்லாமே அவரோட கேம்பெயின் தான் நடந்துச்சு. அவர் கட்சி கூட்டிட்டு வந்த மக்கள், அவரை பார்க்க வந்த மக்களுக்கு ஏற்பட்ட இழப்பு இது. அங்க என்ன நடந்துச்சு நமக்கு எல்லாத்துக்குமே தெரியும். இன்னைக்கு அவர் என்னங்கிறாருங்க, போதிய பாதுகாப்பு இல்லைன்னு சொல்றாரா? எனக்கு ஒன்றும் புரியல. இதே விஜய் அதே ஸ்பீச் அதே கரூர்ல பேச ஆரம்பிக்கும் போது முதல் ஃபர்ஸ்ட் மினிட்ல, அதாவது 2 minutes 17 seconds நினைக்கிறேன், அந்த வீடியோ ஃபுல்லா போட்டா தெரியும். விஜய் பேச ஆரம்பிச்சு 2 நிமிஷம் 17 செகண்ட் என்னமோ சொல்லுவாரு. காவல்துறைக்கு ரொம்ப நன்றி, காவல்துறையினர் தான் என்னை இங்க கரெக்டா கூட்டிட்டு வந்தாங்க, அதனால காவல்துறை அங்க இருக்கிற எல்லா காவல்துறைக்கும் நன்றின்னு தெரிவிக்கிறாரு. அப்போ பேசும்போது காவல்துறைக்கு நன்றி தெரிவிக்கிறாரு, அவங்கதான் என்னை கூட்டிட்டு வந்தாங்கன்னு சொல்றாரு. இப்போ காவல்துறை உங்களுக்கு போதுமான பாதுகாப்பு கொடுக்கல. என்ன நடந்துச்சுங்கிறான்னு எனக்கு புரியல. ஒரு சம்பவம் நடந்திருக்கு, மிகப்பெரிய துயர சம்பவம். அது உங்களோட ஈவெண்ட்ல நடந்திருக்கு. அதுக்கு நீங்க பொறுப்பேற்கணுமா இல்லையா? பொறுப்பேற்காம இது யாரோ பண்ணாங்க, வேற எந்த மாவட்டத்தில் நடக்கல, கரூர் ஏன் நடந்துச்சா? நீங்க கரூர்ல நடந்து நீங்களும் தானே பாத்தீங்க. நீங்க பேசவே பல பேர் கீழே விழுந்தாங்க. நீங்களே தானே ஆம்புலன்ஸ் வர சொல்லி ஆம்புலன்ஸ் கொள்ளிவிட ஆம்புலன்ஸ் கூட்டிட்டு போட்டு நீங்களே தானே சொன்னீங்க. உங்க கண்ணு முன்னாடி தானே எல்லாம் நடந்துச்சு. இப்ப எதுவுமே உங்களுக்கு தெரியாம நடந்த மாதிரி யாரோ பின்னாடி பண்ண மாதிரி பேசுறது ஒரு தலைவராக விஜய் பொறுப்பில்லாமல், பொறுப்பை உணராமல் பேசுறது ரொம்ப ரொம்ப தப்பு. இன்னமும் அந்த கட்சி தொண்டர்களா அவர் மீண்டும் தவறா வழி நடத்துறாருன்னு தான் தோணுது. என்னைக்குமே ஒரு தவறை ஏற்றுக்கொண்டால் மட்டும்தான், ஒரு தவறு நடந்துருச்சுன்னு அக்னாலேஜ் பண்ணாதான் அந்த தவறை சரி பண்ண முடியும். நான் அக்னாலேஜே பண்ண மாட்டேன், தவறே நடக்கல, யாரோ ஒருத்தர் பண்ணிட்டாங்கன்னு உட்காந்துட்டு இருந்தா, ஏங்க நீங்க ஒரு தவறு நடந்துருச்சு, இதுல இருந்து நாங்கள் மீண்டு வருவோம், இதை நாங்கள் சரி செய்வோம் சொல்றதா ஒரு தலைவர் கலவுங்க. நீங்க அதை சொல்லுங்க, மக்கள் ஏற்றுக்க தயார். நீங்க அதை விட்டுட்டு இல்ல ஏதோ சரி நடந்துருச்சு, அவங்க பண்ணிட்டாங்க இவங்க பண்ணிட்டாங்கன்னு போடுறது இன்னொருத்த மேல பழி போடுறது ஒரு தலைவருக்கு அழகு இல்லைங்க. அது விஜய் தன்னோட கட்சி தொண்டர்களையும் தவறா வழி நடத்துறதா நான் பாக்குறேன். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.